ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஒரு 50,000 உங்ககிட்ட இப்போ சும்மா தான் இருக்குது, நான் கையில் தான் வச்சுருக்கேன், எனக்கு இன்னும் ஒரு 1 இயருக்கு வந்து எந்த செலவும் இல்லை அப்படின்னா அது எதில் போட்டால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 3 செலக்ட் பண்ணியிருக்கேன், 3 ஆப்ஷன்: எஃப்டி, டிஜிகோல்டு, சீட்டு ஸ்கீம். இது 3மே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்போ இதை 3ஐயும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எஃப்டி, ஃபிக்ஸ்டு டெபாசிட். இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா பேங்க்லேயுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ நம்ம அவ்வளோ போட்டுக்கலாம். இவ்வளோ தான் போடணும், அவ்வளோ தான் போடணும்னு இல்லை. ஒரு 10,000 இருக்கா, கொண்டு போய் போட்டுடலாம். அவங்க வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. இப்போ 10,000 நான் அவங்க பேங்க்கில் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மளுக்கு தருவாங்க. ஒரு 1 இயர் லாக் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வந்து 1 இயர், 2 இயர்ஸ், 5 இயர்ஸ், மேக்ஸிமம் 5 இயர்ஸ்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம போட்டு வச்சுட்டோம்னா நம்ம அந்த 1 இயர் முடிகிறப்ப நம்ம அசலும் வட்டியும் சேர்த்து எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை கொண்டு போய் நம்ம ஒரு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் போட்டு வச்சோம்னா பேங்க் வந்து நம்மளுக்கு வட்டி தருவாங்க. அதுதான் ஃபிக்ஸ்டு டெபாசிட். பணம் போட்டால் போயிருமோ இல்லை லாஸ் ஆயிருமோன்னு சொல்லிட்டு எந்த கவலையுமே நம்ம பட தேவையில்லை. ஏன்னா இது பேங்க்கில் நம்ம போடுறோம், அதனால நம்ம மணி வந்து எப்பவுமே சேஃபாக தான் இருக்கும். அதனால இது 2வது டிஜிகோல்டு. அதுக்கு முன்னாடி எஃப்டியில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இது 1 இயர்க்கு முன்னாடி நம்ம க்ளோஸ் பண்ணி நம்மளுக்கு இப்போ எமர்ஜென்சி நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த வட்டி வராது. சேம் டைம் வந்து அவங்க பெனால்ட்டி மாதிரி ஒன்று போடுவாங்க. எல்லா பேங்க்லேயும் இது இருக்கான்னு தெரியல. ஒரு சில பேங்க்லாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்லேயே அவங்க ஒன்று ஃபிக்ஸ் லாக் பண்ணிடுவாங்க. இப்போ 1 இயராக 2 இயர்ஸான்னு சொல்லிட்டு. இப்போ 1 இயர் நம்ம லாக் பண்ணியிருக்கோம் நம்ம அமௌண்ட் அப்படின்னா அந்த 1 இயர்க்கு முன்னாடி நம்ம க்ளோஸ் பண்ணி எடுக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு பெனால்ட்டி மாதிரி போடுவாங்க. அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறப்பே கேட்டுக்கணும். ஏதாச்சும் ப்ரீ க்ளோசிங் பண்ணுறப்ப பெனால்ட்டி ஏதாச்சும் போடுவீங்களா, இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் குறைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேங்க்கில் வந்து அது இருக்குது. அதை வந்து நம்ம முன்னாடியே கேட்டுக்கணும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து எஃப்டியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஜிகோல்டு. இது இப்போ எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ 4-5 வருஷமாக இதுதான் ட்ரெண்டில் இருக்குது. எல்லா கோல்டு ஷாப்லேயுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. டிஜிகோல்டுங்கிறது என்னன்னா, ஃபஸ்ட்டு சீட்டு ஸ்கீமுக்கும் டிஜிகோல்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. சீட்டு ஸ்கீம்னா மந்த்லி நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கட்டுறது. இப்போ வந்து போய் நம்ம ஜாயின் பண்ணுறப்போ ஒரு 10,000 மந்த்லி கட்டுறோம்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு ஒரு கார்டு வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம மந்த்லி அந்த 10,000 கட்டணும். பட் டிஜிகோல்டு வந்து அப்படி இல்லை. நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம அப்போதைக்கு நம்ம அந்த ஆப் மாதிரியே இருக்குது. நம்ம நேரில் போகணுன்னு இல்லை. எல்லா கோல்டு ஷாப்லேயுமே அந்த ஆப் அவங்க வச்சுருக்காங்க. அந்த அந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்பப்போலாம் கோல்டு ரேட் குறையுதோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்போ போன மாதமே நல்லா டிப் ஆச்சு. 12,600 வரைக்கும் கீழே இறங்கி வந்துச்சு. இப்போ ஒரு 3 மாதமாகவே அப்படி தான் போயிட்டுருக்கு. 14 வரைக்கும் மேலே ஏறுது, அப்புறம் 12,500 வரைக்கும் கீழே வருது. அந்த 12,500 கீழே நான் வரல. 12,500, 12,600 இந்த கேப்லேயே தான் இந்த 3 மாதமாக இப்போ சுற்றிட்டு இருக்கு. இப்போ இந்த டைம்லலாம் நம்மக்கிட்ட காசு இருந்துச்சுன்னா டிஜிகோல்டில் போட்டோம்னா இப்போ ஒரு 5,000 10,000 இருக்குது. உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு இவ்வளோ தான் இந்த மாதம் செலவு இருக்குது. நம்ம சேலரியில், நம்ம ஹஸ்பண்ட் சேலரியில் இவ்வளோ நம்மளுக்கு மீதி ஆகுது மாதம். அதை நம்ம கையில் தான் வச்சுருக்கோம், இல்லை சேவிங் அக்கௌண்ட்டில் தான் போடுறோம். அப்படிங்கிறப்ப சேவிங் அக்கௌண்ட்டில் போடுறப்போ உங்களுக்கு அதில் ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லை. அப்போ அந்த டைமில் நம்ம கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்கிறப்ப அந்த 5,000 கோல்டு வாங்கி வச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு 12 மாதம் முடிஞ்சு அது எடுக்கிறப்ப 12 மாதத்துக்கு அப்புறமும் அதே கோல்டு ரேட் இருக்க போகிறதில்ல. இப்போ நம்ம 12,500 வாங்கினோம்னா சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். 12 மாதத்துக்கு அப்புறமா அதே ரேட்டே இருக்க போகிறதில்ல. அப்போங்கிறப்ப நம்மளுக்கு அது ப்ராஃபிட் தான். அதே சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சாலோ இல்லை கையில் அதை வச்சுட்டு அழகு பார்த்தாலோ அது நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் இல்லை. அதனால டிஜிகோல்டு வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். சீட்டு ஸ்கீம் கம்பேர் பண்ணுறப்ப டிஜிகோல்டு பரவாயில்ல. நம்ம எப்பப்போலாம் அமௌண்ட் குறையுதோ அப்போல்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதே சீட்டு ஸ்கீம் இப்போ நம்ம இன்றைக்கி பே பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கம்மியாச்சுனாலும் நம்ம ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கட்டிட்டோம். அடுத்த 20 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம கட்ட முடியும். அப்போங்கிறப்ப நம்ம பார்த்துட்டு தான் இருக்க முடியும். ஆனால் டிஜிகோல்டு வந்து அப்போ இல்லை. நம்ம எப்பப்போலாம் ஒரு 500 1000 இருக்கோ அப்போல்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் மெச்சூரிட்டி பீரியடு எல்லாத்துக்கும் 11 மாதம் தான். அது முடிஞ்சோடனே நம்ம அதை வாங்கிக்கலாம். அதனால் டிஜிகோல்டு பரவாயில்லைன்னு நான் சொல்லுவேன். மந்த்லி ஒரு 2,000 3,000 மீதி ஆச்சுன்னா இந்த டிஜிகோல்டு போட்டுருங்க. ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கு கோல்டில் போடுற காசும் நிலத்தில் போடுற காசுமே எப்பயுமே வந்து லாஸ் ஆகாது. ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ யோசிக்கக்கூடாது. ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு பிளான் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை வீடு கட்டுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம கோல்டில் போடுறது தான் பரவாயில்லைன்னு நான் சொல்லுவேன். நிலத்தோடையுமே கோல்டில் போடுறது தான் பரவாயில்ல. நம்ம எப்போ வேணாலும் எமர்ஜென்சி கொண்டு போய் பேங்கில் வச்சு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீட்டு ஸ்கீம். அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். சீட் ஸ்கீம்ங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி, ஆனால் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இல்லை. நம்ம மந்த்லி நம்மக்கிட்ட ஒரு 5,000 எப்படி மீதி ஆகும் அப்படிங்கிறப்ப
நம்ம கொண்டு போய் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சிடி ஸ்கீம் இப்போ எல்லா இதுலேயுமே எல்லா ஷோரூம்லேயுமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கடை எவ்வளோ வருஷம் இப்போ நம்ம லோக்கலில் ஜாயின் பண்ணுறோம் எல்லாமே பெரிய பெரிய ஷோரூமில் போய் ஜாயின் பண்ண முடியாது. இப்போ ஜிஆர்டி, போர்த்தீஸ் இந்த மாதிரி கடையில் வந்து எல்லா ஊர்லேயுமே இல்லை. அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம லோக்கலில் ஜாயின் பண்ணுறதா பரவாயில்ல. அப்படி இல்லை நான் ஒரு 40-50 கிலோமீட்டர் போய் ஜாயின் பண்ணுறேன்னா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ லோக்கலில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். என்னால் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ண முடியும் மந்த்லி அப்படிங்கிறப்ப அந்த கடை எத்தனை வருஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம அதை விசாரிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி அங்கே யாராச்சும் போட்டிருக்காங்களா, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அங்கே நகை வாங்கியிருக்காங்களா, கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கணும். எல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் அங்கே போடணும். ஏன்னா இப்போ நிறைய ஃப்ராட் தானே பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதனால சும்மா இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, நல்லா ஆஃபர்லாம் தராங்க, கலெக்ஷன்லாம் நல்லா இருக்குது, வேஸ்டேஜ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தராங்க அப்படின்னு கொண்டு போய் அதில் போடக்கூடாது. நம்மளுக்கு அது எவ்வளோ வருஷம் இப்போ ஒரு 10-15 வருஷமாக இருக்குன்னா நம்ம நம்பி போடலாம். அதில் வேஸ்டேஜ் கம்மியாக இருந்தாலுமே கலெக்ஷன் கம்மியாக இருந்தாலுமே நம்மளுக்கு அதுதான் நம்பிக்கை. இவங்க எப்போ க்ளோஸ் பண்ணிட்டு போவானுங்களே தெரியாது. இவங்கள நம்பி போட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் சீட்டு ஸ்கீம் போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா விசாரிச்சுக்கணும் கடையை பற்றி. இல்லை பெரிய பெரிய பிராண்டு போடுறோன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் வந்து மங்களன் மங்களில் போட்டுட்ருக்கேன். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இது 20-30 வருஷமாக அந்த கடை இருக்குது. அதனால தான் நான் மங்களன் மங்களில் போடுறேன். எனக்கு அதில் அட்வான்டேஜ் இருக்குது. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்குறதையும் பார்த்துக்கோங்க. அது எப்படி ஜாயின் பண்ணுறது, அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்குறீங்க பார்த்துக்கோங்க. இப்போ இது 3 ஆப்ஷனையுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இது 3லேயும் என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போடுங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஒரு 50,000 இப்போ நீங்கள் சும்மா வச்சுருக்கீங்க. நான் என்னோட ஒப்பீனியன்லேருந்து சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு 50,000 இருந்துச்சுன்னா நான் கொண்டு போய் எல்லாமே டிஜி கோல்ட்லேயோ இல்லை சீட்டு ஸ்கீம்லேயோ இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேயோ போட மாட்டேன். நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து போடுவேன். இதில் ஒரு 15, இதில் ஒரு 10, இதில் ஒரு 15 அப்படின்னு பிரித்து பிரித்து தான் போடுவேன். ஏன்னா நான் 1 இயருக்கு வந்து எனக்கு எந்த செலவும் இல்லை இந்த 50,000த்தில். அதனாலங்கிறப்ப இயர் ஸ்கீம் மாதிரி தான். நம்ம 1 இயரில் அப்புறம் தான் பெனிஃபிட் வரும். அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாத்துலேயும் பிரித்து பிரித்து போட்டோம்னா ஏதோ ஒன்றில் லைட்டாக கொஞ்சம் நம்மளுக்கு குறைஞ்சாலுமே மற்றதில் ப்ராஃபிட் வந்துடும். அதனால் 3லேயுமே பிரித்து பிரித்து போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.